ஒரு நாடு உணமரு ரஹ்மான் வந்து திலீப் அவர் பேர். அப்போ அது இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப குழுவாக இருக்கிற ஒரு மாதிரியாக இருக்காரு. ஷார்ட் பை ஷார்ட் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சத்யநாராயணா. நீங்க எப்படி ஒரு தபேலா வித்வானா ஆனீங்க? எங்க அப்பா மிருதங்கம் வாசிக்கிறாரு. அவரு கத்துக்கிறதுக்கு வராங்க ஆளு பேர் சில பேர். அது நான் பார்த்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் சொல்ல மாட்டாரு. எனக்கு வேண்டாம், என்னோட போட்டோம் வேண்டாம்னு சொல்லி சொல்ல மாட்டாரு. எங்க அப்பா சங்கீர்த்தனுக்கு போறாரு. எனக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆர்கெஸ்ட்ரா கச்சேரிக்கு அனுப்பிட்டாரு. அதுலேருந்து நல்ல பழக்கம் ஆகிப்போச்சு. ஆர்கெஸ்ட்ரா பிஜி இருந்து நல்லா பிஸியா வேலை செஞ்சு ஆர்கெஸ்ட்ரால. இளையராஜா கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்ணையண்ணா நிஜக வெங்கடேஷ் தவிர வாசிக்கிறாரு. அவர் இல்லை, அவர் சார்பாக நான் போயிருந்தேன். அங்கே இளையராஜா சார் ராஜயானி கிட்டார் வாசிக்கிறாரு. அந்த ரூமில் நாங்கள் நிறைய பீச்சர்ஸ் இல்லை. கிட்ட ஒரு 100-150 பட்டம் வாசிருக்கேன். இடையில கீரவாணி, சிற்பி, இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் SP வெங்கடேஷ் மலையாளம், பாம்பே ரவி ஹிந்தி மியூசிக் டைரக்டர், சலீல் சௌத்ரி 1920 வரலும் வாசிருக்கேன் இளையராஜா சார் கிட்ட. இளையராஜா பாடல்கள்ல நீங்க வாசிச்ச போர்ஷனை கொஞ்சம் வாசிச்சு காட்டுங்க சார். ஒரு நாடு உணமரு ஏஆர் ரஹ்மான் கிட்டயும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ரமேஷ் நாயுடு சார் கிட்ட வேலை செய்யும்போது ரஹ்மான் வந்து திலீப் அவர் பேர். அப்போ அது இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப குழுவாக இருக்கிற ஒரு மாதிரியாக இருக்காரு. எனக்கு என்ன அவர் மியூசிக் டைரக்டர் பிடிச்சா அவரே வச்சுக்குவாங்க. அது நான் நம்மளாம் பிடிச்சிருக்கேன் ரஹ்மான் திலீப் கீபோர்டு வாசிக்கிறது. அதுக்கப்புறம் அவர் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவர் மியூசிக் டைரக்டர் ரோஜா பட்டம் ஃபர்ஸ்ட் பிக்சர் ரோஜா தானே. அதுக்கு கேட்டாரா, அதே ரமேஷ் நாயுடு கிட்ட இருக்காரு, வைரமாக இருப்பார், குண்டா இருப்பார், பக்கவாஜ் எல்லாம் வாசிக்கிறாரு, அவர் கூப்பிடுங்க. ஜென்டில்மேன் பாட்டம் நடக்குது. அப்போ ஜென்டில்மேன் ரீரெக்கார்டிங்கில் வாசிச்சிருக்கேன். பக்கவாஜ் ஃபைட்டிங்கில் என்ன வருது அந்த இதில் வாசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் முத்து, எம்ஜிஆர், கருணாநிதி வருது அந்த பாட்டம். இருவர் அதில் இருவர், ரங்கீலா, லகானில் வந்து பேக்ரவுண்டில் தான் வருது. அந்த மாதிரி வரும். ரங்கீலால அதுக்கப்புறம் ரங்கீல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டியூனை ஷார்ட் பை ஷார்ட் நேயர்களுக்காக வாசிச்சு காட்டுங்க சார்.